ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி அப்படி ஜெபம் பண்ணலாமா? உட்காந்துக்குங்க. பரவாயில்ல, எல்லோரும் உட்காந்துக்கிடுங்க. ஆண்டு நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு நம்ம வழிநடத்தி ஆஸ்வதிக்க தெய்வமாயிருக்கிறார். நான் மாறாதவர், நான் மாறாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மலதூர கர்த்தர் சொல்கிறார். ஓகே, பார்க்கலாமா? கப்பனே, இந்த காலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்க. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. காத்து கொள்ளுங்க, அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்துக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்க பேசுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு தலைப்பு என்ன சொன்னால், இந்த கிறிஸ்தவ முறைப்படி 24 திருமண்டலத்துக்கு கொடுத்த தலைப்புன்னு சொன்னால், நற்செய்தி பணிக்கு ஆண்டருடைய அழைப்பு. நற்செய்தி பணிக்கு ஆண்டருடைய அழைப்பு, இதுதான் இன்றைக்கி தலைப்பு. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, தினத்தந்தி பத்திரிகை பார்த்துருப்பீங்கன்னா, தலைப்பே ஒரு மனுஷனை கைகாலை கட்டி அப்படியே தீ வச்சுட்டாங்க. பத்திரிகை பார்த்துருங்க. வச்சது யார்? கிறிஸ்தவன். செத்தது யார்? கிறிஸ்தவன். இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையா, அமைப்பில்லாத வாழ்க்கையா, அன்பு இல்லாத வாழ்க்கையா, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கையா, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கையாக போயிடுச்சு. காரணம் கேட்டால் அழைப்பு இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. காரணம் ஏதோ ஒரு வாழ்க்கை, எப்படியோ வாழணும், எப்படியோ வளரணும், இதுதான் மனுஷன் வாழ்ந்துக்கிறக்கூடிய ஒரு பாரமான வாழ்க்கை, தரிசனமான வாழ்க்கை, ஆண்டோட வாழக்கூடிய வாழ்க்கையில் மனுஷன் வாழுறதில்லை. இது வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் ஏதோ வேதத்தில் வாசிக்கும் இல்லை. வெளிப்படுத்து 3:20 வாசிக்கும் போது ஏதோ வாசப்படி என்று தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட வாசம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டு கதவை தட்டிகிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம திறக்க முடியலை. காரணம் கேட்டால் நம்ம இருதயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இருதயங்கள், தேவனை சாராத இருதயங்கள், தேவனை மகிமைப்படுத்தாத மக்களாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். உலகத்தை ஒன்றும் நீ கொண்டு வந்ததில்லை. கடந்து போகும்போது ஒரு மனுஷனும் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு மகிமை இல்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயா, நீ மனுஷன் அல்ல. இதை தான் சொல்கிறேன். கிறிஸ்தவங்கள் 95% உண்மையான மனுஷன் இல்லை. எல்லாம் ஃப்ராடு, பணம், துட்டு, இதுதான் மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கான். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை காரணம் தலைமை சரியில்லை. இதுதான் காரணம். பகட்டு வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது சத்தம் ஏதாவது வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1 to 5 வசனம் யாராவது சத்தம் வாசிங்க பார்க்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அது மலரை மறுதலிக்கிறவாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை விட்டு விலகு. இதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். நீ மனுஷன் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி தந்தி பத்திரிகை பத்து மாடித்த உடனே கடந்த ஆண்டு நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். கண்டிக்கு போயிருக்கும்போது கூட்டிகிட்டு போன டிரைவர் கூப்பிட்டு காட்டினார். ஒரு மரத்தை காட்டினார். மரத்தை காட்டி சொன்னார், ஐயா இந்த மரத்தில் தான் எல்டிடி தம்பியை அப்போ வாழ்ந்த சிலான் இருலங்கா
இராணுவம் வந்து அவர் துடியெல்லாம் அவுத்து நிர்மாணமாக கட்டி அப்படி உறுப்புகளை கொடூரமான முறையில் கயிறு வச்சு கட்டி சாகடிச்சாங்கன்னு சொன்னார். நான் நினச்சி பார்த்தேன், இப்படி நடக்குமான்னு நினச்சி பார்த்தேன். இன்றைக்கி அதே சம்பளம் பேப்பரில் பார்க்கேன். இன்னைக்கு பேப்பரில் பார்க்கும்போது ஒரு மனுஷனை அப்படியே துணி கை காலெல்லாம் கட்டி உயிரோடு நெருப்பு வச்சுட்டாங்க. அந்த இருதயம் எப்படி வேதனைப்பட்டிருக்கோம், அந்த ஆத்மா எப்படி கதறி இருக்கும், அந்த வலி எப்படிலாம் துடிச்சிருப்பான். நினைக்கவே முடியல. இதுதான் வாழ்க்கை, இது வாழ்க்கை இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையில்லாத வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கான், உண்மையில்லாத மனுஷனை ஓடிக்கிட்டு இருக்கான். காரணம் கேட்டால் தலைமை சரியில்லாத போகிறதுனால வாசம் இல்லை. தீமத்துக்கு எழுதுறாங்கல்ல, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிக்கிற வாழ்கிறாங்க. பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம், வேற எங்கேயும் போகாது. பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம். எத்தனை ஆத்துமாக்களை மந்தையில் சேர்க்கிற பாத்திரமாக விளங்கும் ஆண்டவர் அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பின் வாங்கி போவாயானால் ஆண்டு சொல்லுவார், அக்கிரமைக்கா செய்யக்கானே என்னை அகன்று போ, உன்னை அறியேன்னு என்று சொல்கிறார். கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம், கடைசி நேரங்களில் வந்திருக்கிறோம். உலகத்தின் ஆண்டுடைய வருகை எப்படிப்பட்ட வருகையாக இருக்கும், ஆண்டு எப்போது வருவான்னு சொல்லி எண்ண முடியாத ஓடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ கொடூரமான சம்பவங்களை பார்க்குறோம், கொடூரமான காட்சிகளை பார்க்கோம். இந்த காட்சியிலிருந்து விடுதலை வேணும்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், உண்மையான வாழ்க்கையாக வாழணும். உண்மை இல்லாமல் நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. எவ்வளோ ஊழியம் பண்ணலாம், எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கலாம், எவ்வளோ கலராக கூட இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நீ வாழ்வாயானா ஆண்டவர் கேட்பாரு. எண்ணாம் 22 வாசித்து பார்த்தீங்கன்னா, எண்ணாம் 22 வாசித்து பார்த்தீங்கன்னா 430 ஆண்டு காலம் இஸ்ரேல் ஜனங்க அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எகிப்தில். ஆண்டவர் ஆரோன், மிரியாம், மோசே போல ஆட்களை கொண்டு வந்து, யோசுவா போல தீர்க்கதரிசியை கொண்டு வந்து மீட்டெடுத்து வர்றாரு. மீட்டெடுத்து வழியில் வரும்போது சொல்கிறாரு, கட்டாத வீடு நட்டா திராட்சை தொட்டு வெட்டா நீருட்டி ஒன்று தருவேங்காரு. அதுபோல் வழியெல்லாம் சுதந்திரிச்சிட்டே வராங்க. சுதந்திரிச்சிட்டே வரும்போது ஒரு இடத்துக்கு வரும்போது மோவாப் தேச ராஜா பாலாக்கு ரொம்ப நினைக்கான். இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது பரிசுத்தமான ஜனங்கள், ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கு பிரியமான ஜனங்கள். ஆண்டவர் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார், ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார், ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அன்னைக்கு காலையில் ஒரு தேவ மனிதன்கிட்ட பேசியிருந்தேன். காலையில் 7:30 மணிக்கு டெலிஃபோனில் பேசி, திருமண்டலங்கள்லாம் இப்படி சீரழிஞ்சு போகுதே, 24 திருமண்டலம் சீரழிஞ்சு போகுதே, 24 திருமண்டலம் உண்மையான ஊழியங்கள் இல்லையே, எது வேணாலும் பணம் அழைகிறாங்களே ஐயா, இன்னைக்குமா வேதனையான்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ வேதனைப்படாத, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்ப, இன்றைக்கு காண்கிற எகிப்தை ஒரு நாளும் பார்க்க மாட்டா அப்படி சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அதை பற்றி வருத்தப்படாத, தேவனோட திருச்சபை எப்படி காப்பாற்றணுமோ, எப்படி அதை ஆதரிக்கணுமோ, எப்படி கட்டணுமோ ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் ஜெபம் பண்ணு. அவர் அதை சொன்னது ஒரே ஒரு காரியம் அதுதான், நீ பிறகுனுக்கு வரமா எந்த வார்த்தையும் பேசாத, ஜெபம் பண்ணு. ஆண்டோட சமூகத்தில் நெடுங்கு முழங்கால் விட்டு ஆண்டு நோக்கி பாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து தானியல் ஜெபம் பண்ணான்ல, வேதத்தில் வாசியம் இல்லை, தானியல் 6:10 வாசிக்கும் போது எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது, எத்தனையோ வேதனை இருந்தது. அந்த வேதனையின் மத்தியிலும் கூட ராஜாவின் கட்டளை தீவிரமாக இருந்தும் கூட அவன் தினமும் நெடுமுழங்கால் இட்டு வானத்தின் பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் ஜெபம் பண்ணான்ல, அதே போல ஜெபம் பண்ண அப்படி சொன்னார். அதுதான் சொன்னார். எவ்வளோ வேதனை ஜனங்கள் ஆண்டு மீட்டெடுத்து கொண்டு வராரு. மீட்டெடுத்துக்கொண்டு வரும்போது அங்கே தீர்க்கதரிசியா மோவாப் ராஜா பார்க்குறான். பார்த்துட்டு ஜனங்கள்லாம் வந்தால் நம்மளை என்ன செய்வாங்க, அழிச்சிருவாங்களோன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு என்ன சொல்கிறான், அவன் ஒரு தீர்க்கதரிசியை தேர்வு செய்தான், ஒரு ஊழியக்காரன் தேர்வு செய்தான், பிலேயாம்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் தேர்வு செய்து, நீ சபிக்கிற ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்க, நீ ஆஸ்வதிக்க ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, எனக்காக அவனுக்கு சபிக்க வேண்டும் சொல்கிறான். சபிக்கணும்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஆட்களை அனுப்பி சபிக்க சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். ராத்திரி கேட்குறாரு பிலேயாம, ஆண்டவர் கேட்காரு, பிலேயாமே வீட்டில் தங்கிக்காங்க, அது யாருடான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு ஜனக்கூட்டம்
எகிப்திலிருந்து வருது. அவர் ஆசிரிக்கப்பட்ட ஜனங்கள், அவர் சபிக்கவங்க சபிக்கப்பட்டவங்க, அவங்களாம் ஆசிரிக்கப்பட்டவங்க, சபிக்கும்படியாக எனக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவனை சபிக்க வேண்டாம், நீ ஆஸ்வதிக்க வேண்டாம், அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவங்களும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் ஆசிக்கப்பட்டு சொல்லிடுறாரு, இவன் அனுப்பிடுன்னு சொல்கிறாரு. அவன் அனுப்பிடுறான். அனுப்பி எல்லாரும் போயிடுறாங்க. போன மீண்டும் இந்த ராஜா ஆசைப்பட்டு மீண்டும் அதோட கனமான ஆட்களை அங்கிட்ட அனுப்புகிறான். அனுப்பிட்டு என்ன கேட்டாலும் உனக்கு தரேன், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன், நீ சபிக்க வேணும்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டு மீண்டும் கேட்காரு, அது யாருன்னு கேட்காரு. அவர் சொன்னார், நான் அவ்வளோ மட்டும் சொல்லிட்டேன், நீ கேட்கல, நீ போ, நான் சொல்கிற வாயில் வார்த்தையை அருள்றேன், அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. வார்த்தை சொல்லி அனுப்பும்போது அவன் போகும்போது தேவனுக்கு விரோதமாக போகிறான்ல ஒரு ஊழியக்காரன், தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷன், தேவனுக்கு விரோதமாக போகும்போது பேசாத மிருகம் கழுதை என்னுடைய கண்களை ஆண்டு திறக்கிறார். பேசாத மிருகத்துடைய வாயின் கட்டுகளை ஆண்டு திறக்கிறார். திறப்பது மாத்திரமல்ல, இது அணராமல் போகிறான், கஷ்டமில்லாமல் போகிறான், கழுதையை அடிக்கிறான், கழுதை என்னெல்லாமல் பட்டயத்தை வெட்ட போகிறான். அப்போ கழுதையின் கண்களை திறந்த தெய்வம் பிலேயாமின் கண்களை திறக்காரு. திறந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால், உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் சொல்கிறாரு. எதிரியாய் புறப்பட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. நீ ஊழியக்காரனே, தேவனுடைய மனுஷனே, ஒரு வழி தேவனுக்கு பிரியமில்லாத வழியாக இருக்குமானால் ஆண்டு உனக்கு எதிரியாகி புறப்பட்டு வருவார். பிறப்பிட்டு வருவது மாத்திரமல்ல, பிலேயாம் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து பாருங்கள். எண்ணாயிரம் 31:8 வாசிக்கும்போது பிலேயாம் பட்டயத்தாலே கொலை செய்யப்படுகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தையும் போய் இல்லை. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனுபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஐயா. கீழ்ப்படியது மாத்திரமல்ல, குறுகிய காலங்கள், யாருக்கு மரணம் வருமோ, யாருக்கு என்ன நடக்குமோ சொல்ல முடியாத காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆத்மா நினைச்சு பார்த்துருக்குமா? அந்த மனுஷன் நினைச்சு பார்த்துருப்பாரா? தன்னை கைகளை கட்டி கொண்டு மரத்தில் கட்டி தீ வைப்பாங்க, உயிரோடு கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு நினைச்சு பார்த்துருப்பாரா? அந்த ஆத்மா எப்படி கதறி இருக்கும்? நீ ஆண்டவர் வாழ்ந்திருப்பாயானா, தேவனோடு நீ வாழ்ந்திருப்பாயானா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய்க்காதபடி வார்த்தையின்படி உனக்கு விரோதமாக எந்த காரியமானாலும் ஆண்டவர் இல்புள்ளாக்கி மாற்றி போடுவார். இதுதான் உண்மை. எல்லாம் அழிஞ்சு போயிடும். ராத்திரி நான் மாடியூரில் ஆர்சி கோயிலில் கன்வென்ஷன் நைட்டு ஒரு பிரம்மாண்டமான திடல். இந்த ஆலியூர் திருச்சபைக்காக, ஆர்சி கோயிலுக்காக நிறைய பண்ணி மண்டபம்லாம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மக்களுக்கு என்னை பார்த்தா ரொம்ப ஆனந்தம். அந்த ஒன்றிய கவுன்சிலர் சொன்னார், ஐயா நம்ம ஊருக்கு என்னைக்கு காலி வச்சாங்களோ அன்றைக்கி நம்ம மண்டபங்கள்லாம் ஜொலிக்குது, தரையெல்லாம் அப்படியே ஜொலிக்குதுன்னு சொன்னார். சந்தோஷத்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 8 மணிக்கு என் ஃபோன் என் பாக்கெட்டில் எப்போவுமே இருக்காது, யார்கிட்டே கொடுத்துருவேன். ஆனால் யார்த்து என் ஃபோன் என் பாக்கெட்டில் இருந்துச்சு, சைலண்ட் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா சத்தம். தம்பியை பக்கத்தை கூப்பிட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டேன். என்னன்னு பான்னு சொல்லி அவன் சொன்னான், சேந்தம்பரத்தில் ஏஜென்ட் சமுத்திரம் ஈரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். ஜிஹெச்சில் பாடி வச்சுருக்காங்க, ஃபோன் பண்ணுறாங்க அப்படி சொன்னார். எனக்கு 40 வருஷமாக என் கூட இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷம் எனக்கு டிரைவர். அவர் தான் எனக்கு ஒரிஜினல் டிரைவர். 20 வருஷமாக அவர் டிரைவிங் பண்ணார்னா நான் நல்லா தூங்குவேன். காரணம் கேட்டால் அவ்வளோ பயம் இல்லாமல் சேஃப்டியாக கொண்டு கூடிய மனுஷன். 25 வருஷமாக எங்கள் பொருளுக்கு ஒரு ஏஜெண்ட்டாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். கடந்த மாதம் தான் பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருந்தேன். என்ன கேட்டேன், அண்ணே எனக்கு சுகர் 400க்கு மேலே இருக்குது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணு, வீணான பொருள்களை சாப்பிடாது சொல்லி கடந்து வந்தேன். இன்றைக்கி இறந்துட்டான்னு சொன்ன உடனே ரொம்ப வேதனை, தாங்க முடியாத இருதயத்துடைய துடிப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
2 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகிட்டுன்னு ஒரு பிள்ளை திருமணம் ஆகலை, 2 மகன்தான். ஒரு பாசத்துக்குரிய தம்பி கன்வெர்ட் பண்ணி கிறிஸ்தவ முறையில் கல்யாணம் பண்ணோம். அவன் பேர் சமுத்திரம், இம்மானுவேல் சொல்லி பேர் மாற்றி, இம்மானுவேல் தேவன் நம்மோடு குடியிருக்கான்னு சொல்லி அர்த்தம், பேர் மாற்றி திருமணம் பண்ணோம். அது காட்சியில் நினச்சி பார்த்தேன், மனுஷன் வாழ்க்கை இவ்வளோதான், மனுஷன் வாழ்க்கை இவ்வளோதான் சொல்லி அவனுக்கு ஈரோட்டிலேருந்து என்னைக்கு பாடி சேர்ந்த மரத்துக்கு வரணும் கேட்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி சில காட்சியை பார்த்தேன், காலையில் பேப்பர் பார்த்தேன். இப்படி சில காட்சிகளை பார்க்கும்போது கிறிஸ்தவங்க மனசு மாறாதா, கிறிஸ்தவங்க வாழ்க்கை மாறாதா? மோசே சில ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில் மீட்டெடுத்து கொண்டு வரும்போது வணங்காக்களத்தில் ஜனங்களை வாழ்ந்தாங்க, வணங்காக்களத்தில் ஜனங்களை வாழ்ந்தாங்க. தேவனுக்கு விரோதமான பாவத்தை பண்ணாங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நீ சொன்னீர் வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மனசாப்படாமல் சொல்லி நினைவுபட்டதற்காக உபத்தி கட்டு தீர்க்கதரிசி யோனாவுக்கு கண்ணீர் விட்டு எழுதிறே. ஆண்டவரே, நீ தேசத்தில் 140 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தெய்வமெல்லாம் தெய்வம்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆண்டவரே, இவளை நீ மறித்தீரே, இவர்கள் ரத்தம் சிந்தீரே, இது யார் அறிவது, யார் உணர்த்துவது, இந்த ஜனங்களை யார் அறிவை ஊட்டுவது சொல்லி எண்ணம். எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. ஜெபிக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? தேவனுக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ்கிறோமா? இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு திருவேங்கடத்தில் பேசணும். இன்னைக்கு திருவேங்கடத்தில் பேசணும். இந்த தம்பி திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வர வேண்டாம், நீ வந்தா என்னது மீறி கேட்டேன், லேசைட்டு ஏற்றாத, திருச்செவலில் லேசைட்டு ஏற்றாத, ஏற்றுனா நீ பெட்டி தூக்கிட்டு வேறு வழியாக போயிடு, வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா, என்ன செய்யட்டுன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப வேதனை. ஐயா சொன்ன மாதிரி எத்தனை ஆலயங்கள் கட்டிட்டு வரோம், எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டிட்டு வரோம், எத்தனை பேசேஜ் கட்டிட்டு வரோம். இவளுக்கு யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லையே ஆண்டவரே, யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லையே. இப்படிப்பட்ட இருதயம் உள்ள மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, தேவனுக்கு பயப்படாத ஒரு கல்லான இருதயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. ஆண்டு நீ இவருக்கு ரத்த சிந்தி மறித்தீரே ஆண்டவரே, இவருக்கா நீ ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு வாழ்க்கையை நீ எவ்வளவா எங்களுக்கு அழித்து கொடுத்தீரப்பா. நினைச்சு பார்த்தேன். வேதனை. பேசாத மிருகம் பேசி கழுத. தேவதம் உருவிய பட்டயத்தோடு நிற்கிறான். கண்கள் திறக்கப்படும் போது நடுங்குறான் பிழையாம். அது வரைக்குமே மாறலை. ஆடு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே வார்த்தை சொன்னார், எண்ணம் 22:32 வாசி, என்ன உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது, உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால எதிரியாக புறப்பட்டு வந்தே ஆண்டு சொல்கிறார், எதிரியாக புறப்பட்டு வந்து சொல்கிறாரு. மாறனையா 2 ராஜாக்கள் 4வது வாசி பார்த்தீங்கன்னா 9 வசனத்தில் சுனமியால் சொல்லுவா, தன் புருஷனை பார்த்து என்ன சொல்லுவா? தீர்க்கதரிசி எலிசா நிற்பான். எலிசா பார்த்து சொல்லுவா, இவர் நீதிமான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன், எப்போதான் நம்ம வீட்டை தங்கட்டும், ஒரு மேலே போடுவோம், ஒரு குத்து விளக்க வைப்போம், ஒரு நாற்காலியை வைப்போம், அவள் எப்போ நம்ம வீட்டை தங்கட்டும் சொல்லி பரிசுத்தவான் சொல்லி சாட்சி கொடுத்தா. நீங்கள் நம்ம ஊழியக்காரங்க பரிசுத்தவான் சாட்சி பெற மக்களை வாழுவோமா? பரிசுத்தவான் சொல்லக்கூடிய மக்களை வாழுவோமா? பரிசுத்தவான் சொல்லி எண்ணக்கூடிய தரிசனத்தை பெற்றக்கூடிய மக்களை வாழுவோமா? நீங்கள் எப்படிப்பட்ட மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? உண்மையான ஊழியங்கள் இல்லை, பாரமான ஊழியம் இல்லை, உலகப்புறமான கம்மியை வாங்கி ஏதோ அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு பரலோகத்துக்கு நிச்சயமாக போக மாட்டேன். வாழ்க்கை மாறணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாறணும், உண்மையான வாழ்க்கையை மாறணும். வேதத்தில் வாசிக்க நீதிபதிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாக தீவிக்கிறவனோ ஆக்கிரகி தப்பான். நீ பணத்துக்கு ஓடாத. என் தம்பி எஸ்சிஎஸ்ல என்னோட தம்பி செக்ரட்டரியாக இருக்காரு. எத்தனை கஷ்டம் தெரியுமா, எத்தனை வேதனை தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட, இந்த ஊழியம் நமக்கு பெருசு இல்லை, எத்தனையோ ஊழியங்கள் நடக்குது,
அங்கே போகலாம், அப்புறம் தங்க செலவழிக்கலாம். இவங்க மாறவே மாட்டாங்க, இவங்க ஒருத்தரும் மாறவே மாட்டாங்க. தூரம் வாங்க, உங்களுக்காக நான் இங்கே காலேஜில் இருக்கேன், இல்லைன்னா வேண்டாம். ஒரு பைசா எடுக்க முடியும், யாரும் எடுக்கிறது இல்லை. பவுல் சொல்கிறார்ல, அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது, எனக்கு என் கூட இருந்தவங்க சொந்த கிளி வேலை செஞ்சுதுங்காரு. வாங்குவதை பார்க்கும் கொடுப்பது பாக்கின்னு சொன்னார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ மிஷினரிகள் இன்னைக்கு வரணும், ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது, டைசஸில் ஒரு அடி நிலம் கிடையாது. நீ இடத்த வாங்க வேண்டாம், அந்த நிலத்தை நீ பாதுகாரு, நிலத்தை பாதுகாரு. திருடனுக்கு முன்னுரிமை கொடுக்காத, திருடனுக்கு முன்னுரிமை கொடுக்காத. இதைத்தான் நாங்கள் சொல்கிறேன் ஐயா. இதுதான் தேவனுக்கு சாட்சியாக வாழ்னு சொல்கிறோம், தேவனுக்கு மகிமையாக வாழ்னு சொல்கிறோம். இன்னைக்கு 24 டைசஸ் சீரழியுது, 24 டைசஸ் சீரழியுது. 24 டைசஸ் மூலமாக பாசிங் பிரிவு வச்சாங்க. எதுக்கு? கால்டுவெல் ஐயாக்காக. தவறாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லி கவர்னர் பேசிட்டான்னு சொன்னாங்க. கவர்னருக்கு யாரும் ஜெபம் பண்ணலை, ஆவேசமாக பேசுனாங்க. தன் பதவிக்காக, தன் பதவியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆவேசமாக பேசுனாங்க. இன்னைக்கு ரேனிஸ் வரலன்னு சொன்ன, ரேனிஸ் மிஷன் போல ஆட்கள் வரலன்னு சொன்ன, இந்த கால்டுவெல் வரலன்னு சொன்ன, நம்ம எப்படிப்பட்ட மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம்? அது மனசு நினைச்சு வாழு, என் மனசில் நினைச்சு வாழு. ஒரு ஆத்மா பாரம் இல்லாத மனுஷனை வாழாத, பாரம் இல்லாத மனுஷனை வாழாத. வாழ்க்கை இல்லை, வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை, ஒரு தரிசனமான வாழ்க்கை. மொர்தெகாய் சொன்னான்ல, எஸ்தருக்கு என்ன சொன்னான்? 4:17 வாசிக்கும் போது, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேல் லட்சம் வேறு வழியாக வரும். அன்றைக்கு நீயும் தகப்பன் விட்டு தப்ப மாட்டீங்க, அதை மட்டும் மனசில் வச்சு வாழுன்னு சொன்னான். வைராக்கியமான வாழ்க்கையை வாழுன்னு சொன்னான். எஸ்தர் ராஜாட்ட போய் என்ன சொன்னா? எனக்கு குலத்துக்கு ஒரு அழிவை, இனத்துக்கு ஒரு பொல்லாப்பை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்னு கேட்டாலுதா. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை, வானமான வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும் ஐயா. எது நம்மளும் மிருகங்களை போல வாழக்கூடாது. ஏதோ காட்டு கண்டது மேயுது, கண்டது எழும்பி போகுது, அது வாழ்க்கை இல்லை. எத்தனை மிஷனரிகள் வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, கூவிட்டை இழந்து, ஆசாபாசை இழந்து, சுகதுக்கங்களை இழந்து பூமியில் விதைக்கப்பட்டாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், சித்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை மிஷனரிகள் பூமியில் விதைக்கப்பட்டாங்க ஐயா, எத்தனை மிஷனரிகள் விதைக்கப்பட்டாங்க. நாம் இப்படிப்பட்ட மக்களை வாழ்கிறோமா? இன்னைக்கு ஊழியத்துக்கு என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஊழியத்துக்கு என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சாபமான வாழ்க்கை வாழக்கூடாது. குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, திருமணத்தோட ஒப்பந்தம் பண்ணுறோமில்ல. சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கும் பாக்கியவா, உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டிலும் கனதும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்திய செடி ஒலிவமர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனு ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்டாங்க சமாதானத்தை காண்பாய்ன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்றோம்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கமா? தேவனுக்கு பிரியமா வாழலாமா? சென்னையில் ஏஜி சர்ச் இருக்குது. பாஸ்டர் மோகன் நல்ல தேவ மனுஷன், நல்ல தேவ மனுஷன். ஒரு ஆலயம் கட்டுறாங்க, எத்தனையோ கோடிகள், கணக்கு வழக்கப்படாத கோடிகள். பழைய சிஎம் அவரை என்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஆண்டோட வார்த்தையை விட்டு மாறவே மாட்டேன்ட்டார். என்னைக்கு அப்புறம் தெய்வமா டெய்லி இன்றைக்கி புதுசாக வந்துடுற மக்கள்லாம் எழும்புங்கன்னு சொல்லுவார். இன்றைக்கி புதுசாக வந்தவங்க ஒவ்வொரு நாட்களும் கேட்பார். யாராவது ஒரு ஆத்மாவை கூட்டு வந்து இடம் கேட்பார். 5 சர்வீஸ் 7 சர்வீஸ் நடக்குது. ஒரு சர்வீஸுக்கு 10,000 பேர் வராங்க, குறைஞ்ச ஒரு சர்வீஸுக்கு 10,000 பேர் வராங்க. பாரம் வேணும், தரிசனம் வேணும். உடம்பை தடை விட்டுட்டு இப்படி போயிட்டு நான் நல்லா இருக்கேன், ஐயா நீ நல்லா இருக்க, நீ அழகாக இருக்க, நீ கலராக இருக்க அப்படி சொல்லி நடந்தால் போதாது. ஒரு வாழ்க்கை தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழணும். இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். ஏதோ கடமைக்கு வாழ்ந்து சம்பளம் வாங்கிட்டோம் வாழாத. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாத. ஆண்டு சொன்னால, பிரியாமுக்கு சொன்னால, உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தே ஆண்டு சொன்னார்ல. ஆண்டவர் எதிரியாக புறப்பட்டு வந்து எவ்வளோ நேரம் வாழ்க்கை ஆகும், எவ்வளோ நிமிஷம் வாழ்க்கை ஓடும்.
அது மனசில் நினச்சி வாழணும் ஐயா. மனசை நினச்சி வாழணும். ஆண்டோட வருகையின் காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்குரிய காலங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. தலையில தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோம்மா. நோக்கி பார்க்க ஆண்டவரையும் கரைங்களோடு கூட இருக்கட்டு ராஜான்னு கேட்கலாமா? ஒரு பாரத்தோடு வாழலாமா? ஒரு தாகத்தோடு வாழலாமா? ஆண்டு கேட்கலாம். ஆண்டவரையும் கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஆண்டு உன் படிப்பு உன் வாழ்க்கையில் உதவாது, உன் பட்டம் உன் வாழ்க்கையில் உதவாது. எத்தனை ஃப்ளாட் இருந்தாலும் ஒன்றும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. எத்தனை நிலங்கள் இருந்தாலும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. வேதத்தில் வாசிக்கமில்லை. சங்கீதம் 10 நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை, ஒரு வேதனை இல்லாத காரியங்கள், ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கைகளுக்கு வேணும் அப்பான்னு சொல்லி கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பலியை பெருகவே பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆபிரகாம் வாக்கு கொடுத்த தெய்வம் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனபாரம் அனுபவத்தினம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இன்னைக்கு ஆண்டவன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போகிறா, உன்னை பாதுகாக்க போகிறா. அப்படி கேட்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. அன்பின் கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். பலகீனமாக இருக்க பிள்ளைகளை பலப்படுத்துங்க. சரீரத்தை கஷ்டத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்கப்பா. மன அமைதி இல்லாமல் குடும்ப சூழ்நிலையினால் எத்தனையோ பிள்ளைகள் படுகிற வேதனையாக இருந்திருக்கேன் சாமி. என் சமாதானத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன வார்த்தைப்படி உலகம் கொடுக்காத சமாதானத்தை நீ கொடுத்து இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்க்கிறார்கள் சொன்னீரே சுவாமி. அது கிருபைக்குள்ள வார்த்தைகளுக்காக கூட நன்றி சுவாமி. மந்தை மேல் கவனமுள்ள மக்களாய் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையின்படி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வரான்னு சொன்ன வார்த்தையின்படி நானும் ஜீவனுண்டாயிருக்கும் மந்தையும் சொன்ன தெய்வம் வார்த்தை எங்களுக்கு நிலைபெறப்படுத்த கிருபை தாங்க. எங்களுடைய திருச்சபைக்கு வருகிறோம், பலப்படுத்துங்க. இந்த பேசஞ்சு கட்ட வேண்டிய காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா காரியத்தையும் ஆஸ்வதிங்க. திருச்சபை செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ஆண்டவர் எகிப்திற்கு வரப்பண்ணிய கொடிய ரோகங்கள் உன்னை அனுபவிச்சுன வார்த்தையின்படி ஒரு நியாதியோ கஷ்டமோ வேதனை இல்லாதளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனை பலவீனமாக வந்திருந்தாலும் இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்ல வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் செல்ல கிருபை தாங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.